ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ப்ரீமானன் சில்வர் டேட்டா மெசேஜ் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்பெஷல் மீட்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம யுவராஜன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கில் புதுசாக நாலேஜ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த பிஸ்னஸுக்கு வந்து ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுவும் இப்போ இந்த கடந்த 3 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் சப்ளிமெண்ட்டை பற்றின அவேர்னஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன எடுக்கணும், என்ன எடுக்கக்கூடாது, எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 3 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதனுடைய கண்டினியூஷன் உங்களுக்கு தேவைப்படுது, இதுக்கு முன்னாடி செஷன் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு மேலே இன்கம் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட கேளுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ட்ரைனிங்ஸோட வீடியோ கிளிப்பிங் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதையும் திரும்பி வந்து அவங்க எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கடந்த 2 வாரமாக நம்ம பார்த்த விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி பார்த்துடலாம். ஸோ கடந்த 2 வாரத்தில் நம்ம பார்த்த விஷயங்கள் ஜென்ரலாக ஒரு சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா ஊட்டச்சத்து, எந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நம்ம இருக்கு, அது யாரெல்லாம் எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்கக்கூடாது, அது எப்படி எடுக்கலாம், எப்படி எடுக்கக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும், சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது என்னென்னலாம் நம்ம செக் பண்ணணும், என்ன செக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கம்பெனிக்குள்ளேயே வந்திருக்கோம். கடந்த 2 வாரமாக நம்ம வந்து ஜென்ரலாக தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, இன்னைக்கும் ஸோ அடுத்த வாரங்கள் பார்க்கக்கூடியது நம்மளுடைய வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த சப்ளிமெண்ட்ஸ் எப்போ எடுக்கலாம், எப்போ எடுக்கக்கூடாது, எப்படி எடுக்கலாம், எப்படி எடுக்கக்கூடாது, யார் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து மீட்டிங் முழுசாக கவனிங்க. கடந்த இந்த 30 நிமிஷமும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸும் ப்ளஸ் உங்கள் ஃபேமிலிக்கு என்ன கொடுக்கலாம், என்ன கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் இதன் மூலமாக நாலேஜ் எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய துணை உணவுகள். ஏன்னா இங்கே சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னும் போது நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இட்ஸ் அ மெடிசன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது மெடிசன் கிடையாது. சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய தமிழாக்கம் துணை உணவுகள் அப்படிங்கிறதான். ஸோ துணை உணவு அப்படிங்கிறதுக்கு பேர் தான் சப்ளிமெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்க. துணை உணவுனா என்ன அர்த்தம்? உணவு ஆல்டர்னேட் கிடையாது. உணவை விட்டுட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. உணவோட சேர்த்து எடுக்கக்கூடியது. உணவுல எது பற்றாக்குறையா இருக்கோ அதை எடுக்கக்கூடியதுதான் துணை உணவுகள், சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பேர். அப்ப நம்ம உடம்பு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலயே சில ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்குது. அப்ப அதை நம்ம மறுபடியும் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தேவை இல்லை. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பொதுவா என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சப்ளிமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது இங்க நிறைய பேர் வந்து சப்ளிமெண்ட்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து சப்ளிமெண்ட்ஸ் கேட்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்களா, ஏதாவது பிரச்சனைகளுக்காக மருந்து மாத்திரைகள், அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இப்ப நான் சொல்றது மருந்து மாத்திரைகள், அதாவது மெடிசன்ஸ், அலோபதியில டாக்டர்ஸை போய் பார்த்து டாக்டர் வந்து டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் பார்த்து சில மெடிசன்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட்ல இருந்திருப்பீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் இப்ப சரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உதாரணத்துக்கு எனக்கு வந்து கிட்னில ஸ்டோன் இருக்கு, ஸ்டோன் இருந்துச்சு, நான் டாக்டரை பார்த்தேன், மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, ஸ்டோன் சின்னது, ஸோ கரைச்சி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுத்தாங்க, எடுத்துக்கிட்டேன், ஸ்டோன் கரைஞ்சிருச்சு. இப்போ எனக்கு ஸ்டோன் இல்லை, கிட்னி ஸ்டோன் எனக்கு இல்லை. இப்போ எனக்கு ஃபர்தரா என்ன தேவைப்படுது அப்படின்னா, ஜாயின்ஸ் பெயின் இருக்கு. நான் இப்போ என்ன பண்றேன், எனக்கு ஸ்டோன் இல்லை, சரியாயிடுச்சு. இப்போ நான் கேட்கும் போது எங்க எனக்கு இது மாதிரி ஜாயின்ட் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இப்போ சப்ளிமெண்ட் சஜஷன் பண்ணக்கூடிய நபர் ஜாயின்ஸ் பெயின் இருக்கு அப்படின்னு உடனே என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சுகர், பிபி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. கிட்னி ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க, சுகர் பிபி ப்ராப்ளம் இருக்கான்னு தான் கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், சுகர் பிபி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனா இதுக்கு முன்னாடி எனக்கு கிட்னில ஸ்டோன் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் ஹிஸ்டரியில ஷேர் பண்ணணும். சுகர் பிபிலாம் கிடையாது, இதுக்கு முன்னாடி எனக்கு கிட்னி ஸ்டோன் இருந்ததுங்க, ஆனா இப்போ அது இல்லை, சரி பண்ணியாச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும் போது ஜாயின்ஸுக்கு என்ன பண்ணுவோம், கால்சியம் கொடுப்போம். ஒருவேளை கிட்னி ஸ்டோன் இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நம்ம இப்போ கால்சியம் எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த ஸ்டோன் மறுபடியும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா வரும் நான் சொல்லலை, வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதை எப்படி ப்ரிகாஷன்ஸோட எடுக்கணும்ன்ற ஒரு அவேர்னஸையும் கொடுத்து என்ன பண்ணுவோம், சப்ளிமெண்ட் சஜஷன் பண்ணுவோம். புரியுதுங்களா? சில பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா இதனாலதான் வந்துருச்சுன்னு நினைச்சுப்பாங்க. உண்மை காரணம்னா இதனால வரல, அவங்களுக்கு ஏற்கனவே அந்த பாதிப்பு இருந்திருக்கு. அந்த பாதிப்பை பத்தி வெளிப்படுத்தாததுனால இதை எடுக்கும் போது அது தூண்டுதலா அமையுது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சப்ளிமெண்ட்ஸ்னால என்னைக்குமே ஒரு பிரச்சனை உருவாகாது. ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்பெல்லாம் நம்ம வெளிப்படையா சொல்லாததுனால
அதுக்கு ரிலேட்டடான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது அந்த பாதிப்பு அதிகமாகுது அப்படிங்கிறத மட்டும் தான் நான் இங்க பதிவு பண்றேன். அதே போல நம்ம எப்படி இருக்கணும், சப்ளிமெண்ட்ஸ் ஒருத்தங்களுக்கு கொடுக்கும் போதோ இல்லை நம்ம எடுத்துக்கும் போதோ இல்லை கேட்கும் போதோ நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டும்தான் நம்ம கேரி பண்றதா இருக்கணும். பிவிக்காக பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. அதாவது எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்கு, சுகர் ப்ராப்ளம் இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கு, பிபி இருக்கு, இந்த மாதிரி மல்டிபிள் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? நிறைய நோய்கள் இருக்கு. இப்போ அவங்களுக்கு என்னன்னா, சிலதுக்கு மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு தைராய்டு, சுகரு, கொலஸ்ட்ரால் இதுக்கெல்லாம் மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்னா, ஜாயிண்ட் பெயினுக்கு மட்டும் அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படுது. இப்போ அவங்க கேட்குறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் தேவை, இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு, பட் அதுக்கெல்லாம் தேவையில்லை, இவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு மட்டும் கேட்குறாங்க, இதுக்கு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அவங்க கேட்குறாங்கன்னா, மற்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன தோணுன்னா, மற்றதெல்லாம் கியூர் பண்ண முடியாது, அதுக்கு மெடிசன் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், பட் இதுக்கு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நோனி கொடுப்போம், கிர்லாயில் கொடுப்போம், இந்த மாதிரி. ஏன்னா சுகர் இருக்கிறதுனால மற்ற கொடுக்க முடியாது, நோனி, கேஃப்ளாக்ஸ் ஆயில், இல்லை கேண்டர்மா இந்த மாதிரி கொடுப்போம். ஜாயின்ட்ஸுக்கு குர்குமின் பிளஸ் கொடுப்போம். இப்போ இதை கொடுத்துட்டோம், இது எடுக்கிறாங்க, இதை தொடர்ந்து 3 to 6 months எடுத்தாகணும். இப்போ அதே நபர் கொஞ்சம் ரிலீஸ் கிடைச்ச உடனே, ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போது திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கு, எனக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட பிபி சுகர்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு ஏதாவது நம்மகிட்ட இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு ஆடியோ தனியா போடுவோம். ஏற்கனவே ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க, அதை நம்ம மென்ஷன் பண்ணாம சுகர் பிபி மட்டும் மென்ஷன் பண்ணி கேட்போம். அவங்க மல்டிபிள் டோசேஜ் ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடுது. ஸோ பிவி வந்துருது, நல்லா புரிஞ்சுங்க, பிவி வந்துருது. ஆனா அவங்களுக்கு கன்சியூம் அவங்க அதிகமாக செலவு பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜ்ல. அதுவே நீங்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் ப்ராடக்ட்லாம் நம்ம சஜஷன் பண்ணுவோம். அப்ப அவங்க ஆரோக்கியத்தை நம்ம வந்து கேர் பண்ணி அவங்களுடைய செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கும் பார்க்கணும். இதுதான் நம்ம வேலை. ஸோ இதை நம்ம தெளிவா மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் சப்ளிமெண்ட்ஸ் வந்து. சரி, அப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, மாத்திரையை விட்டுட்டு எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா மெடிசனுக்கு ஆல்டர்னேட்டிவ் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய ஒரு பதில் இதுக்கு, மருந்து மெடிசனுக்கு ஆல்டர்னேட் கிடையாது, மருந்து மெடிசனோட சேர்த்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லணும். ஏன்னா நாம டாக்டர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது, அலோபதி டாக்டர்ஸ் கிடையாது. இதை விட்டுட்டு இதை எடுங்கன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு, நியூட்ரிஷன். புரியுதுங்களா? இதுக்குன்னு தனியா படிப்பெல்லாம் இருக்கு, பட் அவங்க வந்து அலோபதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. வெளியிலயும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நியூட்ரிஷன் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆனா அவங்க வந்து ஒரு மெடிசனை ஸ்டாப் பண்றதுக்கு அவங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம மெயின்ல வச்சுக்க வேண்டியது, வி ஆர் நாட் ஏ டாக்டர்ஸ். புரியுதுங்களா? வி ஆர் ஏ நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிறத மெயின்ல வச்சுக்கணும். ஊட்டச்சத்து நிபுணர்கள் அப்படிங்கிறத மெயின்ல வச்சுக்கிட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு சஜஷன் கொடுக்கணும். சரி, என்னெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம சப்ளிமெண்ட் சஜஷன் பண்ணும்போது, முக்கியமா எதுக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஒருத்தங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர், கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கிட்னி ஃபங்க்ஷன்ல பாதிப்பு இருக்கு, யூரின் கிரெட்டின பாதிப்பு இருக்கு, இந்த மாதிரி கேசஸ்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க சப்ளிமெண்ட்ஸ் சஜஷன் பண்ண வேண்டாம். அதுவும் முக்கியமா எந்த ஸ்டேஜ்ல பண்ணக்கூடாதுன்னா, டயாலிசிஸ் பண்றாங்கன்னு ஒருத்தவங்களுக்கு தெரியுது, கிட்னி டயாலிசிஸ் பண்ண சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, அந்த கண்டிஷன்ல சப்ளிமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. ஒன்ஸ் டயாலிசிஸ் பண்றாங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது, இது நம்ம மெயின்ல வச்சிருக்கணும். கிட்னி டயாலிசிஸ்க்கு இல்ல அவங்களுக்கு ஏதாவது நமக்கு கொடுத்து குணப்படுத்த, அவங்க வந்து ஏதாவது நம்பிக்கை கேட்கறாங்க, ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சிம்பிள், வெறும் ஃபுட் பேட்ச் தவிர்த்து வேற எதுவுமே கொடுக்காதீங்க. அந்த ஃபுட் பேட்ச் கூட நீங்க கொடுக்கும் போது என்ன கவனிக்கணும்னா, அவங்களுக்கு அடி பாதத்துல வெட்டு காயம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். காயம் இருந்தா
அதுவும் கிடையாது. புரியுதுங்களா? சோ அப்ப நம்ம எதை பண்ணக்கூடாதுன்னா, கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சப்ளிமெண்ட் சஜஷன் பண்ணக்கூடாது. நமக்கு தான் கிட்னி ஹெல்த் இருக்கே, கொடுக்கலாமே அப்படின்னு யோசிப்போம். நிறைய பேர் யோசிப்பீங்க. கிட்னி ஹெல்த் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தானே, ஏன் கொடுக்க கூடாது? எஸ், ஏன்னா கிட்னி டயாலிசிஸ் பண்ற ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாலே அவங்களால வாய் வழி உணவகம் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிங்கிறதுனால காரணத்தினாலதான் டயாலிசிஸ் பண்றாங்க. அவங்களுக்கு டாக்டர்ஸ் நிறைய டயட் ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவுதான் தண்ணி குடிக்கணும், இவ்வளவுதான் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படி சொல்லி ஒரு ஃபுட் டயட்டை அவங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கொடுக்குற மெடிசன் அந்த டயட் ஃபாலோப்பை அஃபெக்ட் பண்ணும். அதன் காரணமாக தான் நம்ம கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சஜஷன் பண்றது கிடையாது. ஸோ இது எல்லாருமே மெயின்ல வச்சுக்கணும். அடுத்து வாழ்நாள் நோயின்னு சொல்லுவோம், குரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாழ்நாள் நோய்களான சுகர், பிபி, தைராய்டு, கொலஸ்ட்ரால், லிவர் ஃபங்க்ஷன், ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வாழ்நாள் நோயில வரும். ஏன்னா இதுக்கெல்லாம் மெடிக்கல்லையே கியூர் பண்ண முடியாது. ஒன்லி என்ன பண்ணுவாங்க, தற்காலிக தீர்வு மட்டும்தான். மேற்கொண்டு அதிகமாகாம பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் மெடிக்கல்ல இருக்கு, ஹாஸ்பிட்டல் சைட்ல. சரி, இப்ப இதுக்கு அப்ப நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அவங்க கிட்ட கம்பல்சரி ரிப்போர்ட் வாங்கணும். அவங்க டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு தான் சப்ளிமெண்ட் சஜஷன் கொடுக்கணும். ஸோ சுகர் ஒருத்தவங்க லெவல் அவங்களே சொல்றாங்க, எனக்கு இவ்வளவு சுகர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவ்வளவு இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க வாய்விலேயே சொல்றாங்க. இல்ல என்ன சொல்றாங்க, நான் சுகர் இருந்துச்சுங்க இப்ப கொஞ்சம் நார்மல் பரவாயில்லைங்க அப்படின்னு. இப்ப கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு, பரவாயில்ல. நார்மல்னா எவ்வளவுன்னு கேட்டு பாருங்க, 160, 180, 140, 150 அப்படின்வாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நார்மல். 200க்கு கீழே இருந்தாலே அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நார்மல். பட் 140க்கு கம்மியா இருந்தால் மட்டும்தான் அது நார்மல். 140க்கு மேல இருந்தாலே சுகர் அதிகம். அதே போல தைராய்டுல ஹைப்போ இருக்கு, ஹைப்பர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம ரிப்போர்ட் கேட்டு வாங்குறோம். ஸோ ரிப்போர்ட் இல்லாம இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம சஜஷன் பண்ணக்கூடாது சப்ளிமெண்ட்ஸை. அதே போல ஒரு சப்ளிமெண்ட் சஜஷன் கேட்கும் போது டாக்டர்ஸ் சில அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபுட் டயட்டா இருக்கட்டும், மெடிசன் ஃபாலோ பண்ற விஷயங்களா இருக்கட்டும், சில அட்வைஸ் கொடுத்து சப்ளிமெண்ட் சஜஷன் அவங்க மெடிசன் சஜஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு சஜஷன் கேட்கும் போது டாக்டர் என்ன சொன்னாங்க, டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் என்ன பிரிஸ்கிரைப் பண்ணாங்க, இல்லை என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும் இப்ப சப்ளிமெண்ட்ஸ் கேட்கும்போது. ஸோ அப்ப நீங்க இதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்க ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க கியூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்கணும், டாக்டர் போய் பாத்தீங்களா, டாக்டர் என்ன சொன்னாங்க, என்ன மாதிரி ஃபாலோ பண்ண சொன்னாங்க, என்ன மாதிரி ஃபுட் டயட் ஃபாலோ பண்ண சொன்னாங்க, இதெல்லாம் நீங்க கேட்கணும். கேட்டுட்டு அதையும் நீங்க சப்ளிமெண்ட்ஸ் கேட்கும் போது மென்ஷன் பண்ணி கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். அதே போல ரிப்போர்ட்ஸ், நிறைய பேர் என்னன்னா பழைய ரிப்போர்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் போய் டாக்டரே பார்த்துக்க மாட்டாங்க, அவர் கொடுத்த மெடிசனை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க டாக்டர் பார்க்காம. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நம்ம சப்ளிமெண்ட் சஜஷன் பண்ணலான்ட்டு அப்படியே அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அப்படியே அனுப்பக்கூடாது, அனுப்பி சப்ளிமெண்ட்ஸ் கேட்கக்கூடாது. ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ், நம்மளுடைய உடல் மெட்டபாலிக் ஏஜ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நார்மலா உங்களுடைய தோற்றம் ஒன்று இருக்கும், உங்க தோற்றத்துக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கும். வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு ஏஜ் இருக்கு. அதாவது உடம்புல உள்ள நம்மளுடைய ஹார்மோன், அந்த ஹார்மோனுக்கு ஒரு ஏஜ் இருக்கு. நம்ம ஏஜ் என்ன வேணாலும் இருக்க போகுது, அந்த ஹார்மோன் ஏஜ் நம்ம ஏஜுக்கும் மேட்ச் ஆகாது. ஒரு சிலருக்கு 20 வயசு இருப்பாங்க, ஆனா அவங்க மெட்டபாலிக் ஏஜ் பாத்தீங்கன்னா 25-30 வயசு இருக்கும். ஒரு சிலரு 40 வயசு இருப்பாங்க, ஆனா அவங்க மெட்டபாலிக் ஏஜ் 30-35 தான் இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய டயட்டும் அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ், தினசரி செயல்பாடுகள், இதன் மூலமா அந்த மெட்டபாலிக் ஏஜ் அப்படிங்கிறது மாறும். ஸோ அதனால கண்டிப்பாக இது வருஷம் மாறக்கூடியது. இப்ப நான் சொன்ன இந்த மெட்டபாலிக் ஏஜ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் மாறும், அவங்க ஆக்டிவிட்டியை பொறுத்து, அவங்க சாப்பிட்ற டயட் பொறுத்து. அதனால ரீசன் 1 இயர்க்குள்ள இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அது மட்டும்தான் அங்க பேசும் சப்ளிமெண்ட்ஸ்ல.
பழைய ரிப்போர்ட் வச்சு சஜஷன் கொடுத்தா ரிசல்ட் ப்ராப்பரா எடுக்க முடியாது. ஒருத்தவங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம சரியா கொண்டு வர முடியாது. அதனால என்னைக்குமே பழைய ரிப்போர்ட் வச்சு கேட்க கூடாது. ரீசன்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுலயும் முக்கியமா சுகருக்கு தைராய்டுக்கு கொடுக்கணும்னா 3 மாசத்துக்குள்ள இருக்கணும் அந்த ரிப்போர்ட். 3 மந்த்ஸ்க்குள்ள இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லைன்னா எடுக்க சொல்லிருங்க. ரொம்ப கம்மி தான், பக்கத்துல உள்ள லேப்ல போனா எடுத்து கொடுத்துருவாங்க. சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்னென்ன பண்ணணும், ஒரு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் சஜஷன் பண்றதுக்கு முன்னாடி இல்லை கேட்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் பார்த்தாச்சு. நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ்ல கேட்டகரி வைஸ் வகைப்பாடு வாரியாக அப்படின்னா கேட்டகரி வைஸ் சப்ளிமெண்ட்ஸை எது எடுக்கலாம் எது எடுக்கக்கூடாது எப்படி எடுக்கலாம் எப்படி எடுக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியா நம்ம பார்க்கக்கூடியது ஏன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு சப்ளிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் ரெஜினிவேஷன் சொல்லுவாங்க. அதாவது உடல் கழிவுகளை வெளியேற்றி புதிய செல்களை உற்பத்தி பண்ணக்கூடியது, அதான் டீடாக்ஸ் அண்ட் ரெஜினிவேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், ஸோ கார்டியோ கேட்டகரி, அதாவது இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தமானது. போன்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ், அதாவது எலும்பு சம்பந்தப்பட்டது, எலும்பு மூட்டு சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதே போல வெயிட் மேனேஜ்மெண்ட், உடல் எடை பராமரிப்பு, கூடுதல் குறைதல், ரெண்டுத்துக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி நிறைய இருக்கிறதுனால ஸோ நம்ம கேட்டகரி வைஸ் பார்க்கறது ஃபர்ஸ்ட் நல்லது. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஹெல்த். நம்ம வெஸ்டேஜில் ஜாயிண்ட் ஹெல்த்துக்குன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கால்சியம், குளுக்கோசமைன், கொலஜன். ஸோ இதுதான் பிரைமரி ப்ராடக்ட்ஸ் எதுக்கு, ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு. சரி, இது யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கக்கூடாது? ஸோ உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு நபருக்கு, ஜாயிண்ட்ஸ் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கு, அப்படி ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமா இதை கொடுத்துடலாம். அவங்களோட ஹிஸ்டரியில வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, இது மட்டும்தான் பிரச்சனை. சுகர், பிபி, தைராய்டு, கொலஸ்ட்ரால் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, கிட்னி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, இது மட்டும்தான் ப்ராப்ளம். தாராளமா இந்த சஜஷன் பண்ணலாம், கூட வெஸ்கேர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வேலை நல்லா கவனிச்சுங்க, ஒரு வேலை அவங்களுக்கு கிட்னி யூரின் கெரட்டின், அதாவது யூரின் டெஸ்ட் கண்டிப்பா செக் பண்ணும். இந்த மாதிரி கொடுக்கும்போது யூரின் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட். ஸோ அதுல யூரின் டெஸ்ட்ல யூரின் கெரட்டினைன் ஒன்று இருக்கும். அந்த யூரின் கெரட்டினைன் இருந்துச்சு அப்படின்னா கால்சியம் கொடுக்க கூடாது. கிட்னி ஸ்டோன் இருந்தது, இதுக்கு முன்னாடி இருந்ததுங்க, கால்சியம் கொடுக்க கூடாது, இன்க்ளூடிங் சிஎம்டி ஆட் பண்ணிக்கங்க. இதுல நான் கால்சியம் சொல்றேன்னா அதோட அந்த கால்சியம் எதை கொடுக்கக்கூடாதுன்னா அந்த இடத்துல சிஎம்டி கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். கால்சியம் கொடுக்கக்கூடாத இடத்துல சிஎம்டி கொடுக்கக்கூடாது, புரிஞ்சுக்குங்க. ஸோ சிஎம்டி எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து ஒருத்தங்களுக்கு சுகர் இருக்கு, சுகர் ப்ராப்ளம் இருக்கு, கண்டிப்பா குளுக்கோசமைன் எடுக்கக்கூடாது. எப்ப, ஏன்னா அளவு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால அளவு ரொம்ப முக்கியம். அவங்க அளவு சில பேர் சொல்லவே மாட்டாங்க, நார்மல்ல இருக்குன்னு மட்டும் சொல்லிடுவாங்க. அது எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க, நீங்க டெஸ்ட் எடுக்க சொன்னா யோசிப்பாங்க. ஸோ அப்ப வந்து குளுக்கோசமைன் அவாய்ட் பண்ணிடணும், கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. மற்றபடி இங்க 2 வகையான கொலஜன் இருக்கு, ஒன்று வெஜ் இன்னொன்று நான்வெஜ். ஸோ வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நான்வெஜ் கண்டிப்பா வந்து வெஜ் வீகன் யூஸ் பண்ணக்கூடியவங்க, அதாவது சில பேர் வந்து வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, அந்த வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு நம்ம கொலஜன் கொடுக்க முடியாது. அதாவது நான்வெஜ் கொலஜன், அது போல வெஜ் இருக்கு, அதை கொடுக்கலாம் தாராளமா, இது யாருக்கு வேணா கொடுக்கலாம் வெஜ் கொலஜன். அதே போல அவங்களுக்கு குளுக்கோசமைன் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. குளுக்கோசமைன் அப்படிங்கிறது சி செல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கடல்ல இருக்கக்கூடிய சிற்பி, கடல்ல இருக்கக்கூடிய சிற்பி இருக்குல்ல, அந்த சிற்பில இருந்து எடுக்கக்கூடியதான் அந்த குளுக்கோசமைன். ஸோ அதனால இது நான்வெஜ் கேட்டகரியில இருக்கு. ஸோ சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில பேர் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நான் வந்து வேற எதுவுமே எடுக்க மாட்டாங்க, ஒன்லி தாவரங்கள் மட்டும்தான் நான் உணவை எடுத்துப்பேன் அப்படின்றவங்க இதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது குளுக்கோசமைன். பரவாயில்ல, எனக்கு உடம்பு கியூர் ஆனதும் கண்டிப்பா எனக்கு சரியானா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், ஜாயிண்ட் ஹெல்த் கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்கள பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஆரோக்கியமும் முக்கியம், அதே நேரத்துல அவங்க நம்மளை ஏமாத்தி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்க கூடாது. ஸோ அதனால விஷயங்களை தெளிவா சொல்லி கொடுங்க. ஏன்னா நம்ம இதுல அதுலயே மார்க் பண்ணியிருக்கோம், அந்த கிரீன் சிம்பிள் போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு கிரீன் மார்க் பண்ணியிருக்காங்க, கிரீன் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
அது வெஜ். அதுவே ஆரஞ்சு ஆர் ரெட் கலர்ல இருக்கும், ஸோ ப்ரௌன் கலர்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது வந்து நான்வெஜ். நார்மலா ப்ரௌன் கலர்ல காட்டும், சரிங்களா? ஸோ அது வந்து நான்வெஜ். ஸோ இதை வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும், எது வெஜ் எது நான்வெஜ் அப்படின்ட்டு. ஏன்னா எதுவுமே கெமிக்கல் கிடையாது நம்மளுது, நம்ம ப்ராடக்ட்ல எதுவுமே கெமிக்கல் கிடையாது. அதனால வேற எந்த சிம்பிள் போட மாட்டாங்க, இருக்கிறதே 2 சிம்பிள் தான், இந்த 2 சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு மட்டும் பார்த்து கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு தெரியும், பார்த்துட்டு அவங்க கேட்பாங்க, என்னங்க இதுல இந்த மார்க் போட்டிருக்கு, இது நான்வெஜ் அப்படின்வாங்க. அப்ப அதுல இருக்க இன்கிரிடியன்ஸ் என்னன்றதை நம்ம தெளிவா சொல்லணும். ஏங்க இது வந்து சிற்பில இருந்து எடுத்ததுங்க, சிற்பில இருந்து தயாரிச்சது தான் இந்த குளுக்கோசமைன் அப்படிங்கிறது, இதுலதான் வந்து அதுக்குண்டான ஜாயின் ஹெல்த் இருக்கு. அதை நம்மளுடைய ஸ்ட்ரென்த், அந்த இதுல கூட விளம்பரத்தை கூட சில விளம்பரத்தை காட்டுவாங்க, பல்லு தேய்க்கும் போது சிப்பில வச்சு தேய்ப்பாங்க, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோல்கேட்டு, டாபர் ரெட்டு இந்த மாதிரி பேஸ்ட் விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க, பல்ல தேய்ச்சி காட்ட மாட்டாங்க, சிப்பில தான் பேஸ்ட் வச்சு தேய்ச்சி காப்பாங்க, ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி காப்பாங்க, பளிச்சுன்னு ஆகுதுன்னு சொல்லி. ஏன்னா நம்மளுடைய உடல்ல அந்த உற்பத்தி வந்து குளுக்கோசமின் உற்பத்தி வந்து தானா சுரக்கணும். அது சுரந்ததுன்னா நம்ம போன்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த் தானா கிடைக்கும், குருத்தெலும்புக்கு. ஆனா அது எப்போ குறையுதோ அப்ப அந்த பெயின்ஸ் வரும். அப்போ அதை எக்ஸ்டர்னலா எடுக்கணும், அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிற்பில தான் இருக்கு, அதுக்கான கண்டென்ட், அதுக்கான இன்கிரிடியன்ஸ். அதனாலதான் சிற்பில இருந்து எடுத்திருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ சிற்பின்றது கெமிக்கல் கிடையாது, அது இயற்கையாவே உருவாகக்கூடியது, ஸோ கடல்ல உருவாகக்கூடியது அப்படிங்கிறதுனாலதான் அது வந்து நான்வெஜ் கேட்டகரியில இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சிப்பிக்குள்ள என்ன இருக்கும், முத்து இருக்கும். ஸோ சிப்பிக்குள்ள அப்ப ஒரு உயிரினம் ஜீவராசி இருக்கு, ஸோ அதனாலதான் அது வந்து நான்வெஜ் கேட்டகரியில இருக்கக்கூடியது, புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ ஜாயின்ட் ஹெல்த் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து இம்யூனிட்டி அண்ட் ஹார்ட் ஹெல்த், கார்டியோ கேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்டியோ கேர்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையானது இதயம். அந்த இதயத்துக்கு நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா முக்கியமான பொருள் வந்து எண்ணெய், நம்ம சமையல் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய். ஸோ அதான் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஸோ அதுக்கு ரைஸ் பிராண்ட் ஆயில் பயன்படுத்தணும் கம்பல்சரி. நிறைய பேர் அதை பயன்படுத்துறது இல்லை, ஸோ அதுக்கான அவேர்னஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில 0 ஃபேட் இருக்கு, 0 ஃபேட் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால இது 400 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணும்போது மட்டும்தான் இதனோட தன்மை மாறும். ஸோ நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் அதனுடைய ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100, 150, அதிகபட்சம் 200 தாண்டாது. ரொம்ப கொதிக்க வச்சாலும் 200 தாண்டாது ஹீட்டு. ஸோ 100லேருந்து 150 தான். ஸோ அதனால நம்மளுடைய எண்ணெய் வந்து ரீயூஸ் பண்ண முடியும். வெளியில இருக்கக்கூடிய எண்ணெய்கள் எல்லாம் அதனுடைய ஹீட் கெப்பாசிட்டி 80 to 90 தான். அதனாலதான் 100 டிகிரிக்கு மேல போகும்போது அந்த எண்ணெய் கருப்படிக்கிறதும் அதனுடைய தன்மை மாறுறதுக்கான காரணங்கள். ஸோ அதன் மூலமா நம்மளுடைய உடம்புல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரீயூஸ் பண்ண முடியாத எண்ணெய்களை நம்ம வெளியில வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரைஸ் பிராண்ட் ஆயில் அப்படிங்கிறது ரீயூஸ் பண்ணக்கூடியது. காரணம், இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் சாதாரண ரைஸ் கிடையாது. ஏன்னா நிறைய வெளியிலயும் ரைஸ் பிராண்ட் ஆயில்லாம் விற்குது. ஆனா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரைஸ் பிராண்ட் ஆயில் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சிகப்பு அரிசி அதனுடைய தவிட்டிலிருந்து எடுக்கப்படக்கூடியது, ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, இதை சஜஷன் பண்ணலாம். இது கூட சில சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். இது ஏன் சார் சப்ளிமெண்ட்ஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா இது ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இது சப்ளிமெண்ட்ஸோட நான் ஆட் பண்ணி சொல்றேன். யாருக்காவது இதே கோளாறு பிரச்சனை இருக்கு, இதே பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சஜஷன் பண்ண வேண்டியது ரைஸ் பிராண்ட் ஆயில் தான். அதுக்கு அடுத்து அது கூட நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ஏன்னா இதை நம்ம யாருமே சஜஷன் பண்ண மாட்டோம் சப்ளிமெண்ட்ஸ் கேட்கும்போது, அதனால தான் சொல்றேன் ரைஸ் பிராண்ட் ஆயில் ஃபர்ஸ்ட் சஜஷன் வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து ஃபிளக்ஸ் ஆயில், எல்ஆர்ஜின், கிர்ல் ஆயில், ஸ்பைரல்னா விட்டமின் B12 சப்ளிங் ஸ்ப்ரே. சரி, இதெல்லாம் எதுக்காக? இதுல முக்கியமா ஒன்று இருக்கணும், ப்ரோ கார்டு இருக்கணும். அது இல்லையே. ப்ரோ கார்டு அப்படிங்கிறது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலே நம்ம கொடுத்துருவோம், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா இந்த சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கும்போது சில விஷயங்களை கவனிக்கணும். ஏன்னா இதையும் சில இடத்துல எடுக்கக்கூடாது. யாரெல்லாம் எடுக்கக்கூடாது, ஏன்னா இது இந்த கேட்டகரி கொடுக்கலாம்னு சொல்றீங்க, அப்பயும் இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. சிலருக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமா இருக்கும், ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஹெமரேஜ்னா உள்ளுக்குள்ள ரத்த கசிவு, ஆர்கன்ல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டு ரத்த கசிவு உள்ள வந்துட்டு இருக்கும், அவங்களோட ரிப்போர்ட்ல இருக்கும். இதெல்லாம் ரிப்போர்ட் பார்த்து தான் கொடுக்க முடியும். அந்த ரிப்போர்ட்ல ஹெமரேஜ்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபிளக்ஸ் ஆயில், எல்ஆர்ஜினைன் கொடுக்க கூடாது. ஏன்னா ரத்தத்தின் தன்மையை மாற்றக்கூடிய வலிமை இந்த ஃபிளக்ஸ் ஆயிலுக்கும் எல்ஆர்ஜினுக்கும் இருக்கு. திக்கா இருக்கக்கூடிய ரத்தத்தை தின்னா மாற்றக்கூடிய தன்மை இந்த ஃபிளக்ஸ் ஆயில், எல்ஆர்ஜினுக்கு இருக்கு. முக்கியமா
பெண்கள் மாதவிடாய் காலத்துல சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பீரியட்ஸ் டயத்துல ப்ளீடிங் அதிகமா போகுது, அந்த மாதிரி யாராவது சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபிளக்ஸ் ஆயில் கொடுக்க கூடாது. கர்ப்பமான காலத்துல சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி ஜெனரல் சப்ளிமெண்ட்ஸ் டூஸ் அண்ட் டோன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் இங்கேயும் மென்ஷன் பண்றேன். ஸோ கர்ப்ப காலத்துல இந்த சப்ளிமெண்ட்ஸை எடுக்கக்கூடாது. எல்லாஜின், ஃபிளக்ஸ் ஆயில்ஸ் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ அதே போல வேற யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா, அடிபட்டு காயமாயிருக்கு, அவங்களுக்கு ரத்தப்போக்கு இருக்கு, சீக்கிரம் குணமாகாது அப்படின்னா இது எடுக்கக்கூடாது. சுகர் ப்ராப்ளம் இருக்கு, அவங்க L-ஆர்ஜினைன் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியை நம்ம தெளிவா வச்சிருக்கணும். ஸோ இதை யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது நம்ம தெளிவா இருந்தா மட்டும்தான் அப்ப யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் விட்டமின் B12. அடுத்து ஸ்பைருலினா. ஸோ ஸ்பைருலினா அப்படிங்கிறது எப்பயுமே தேடி நம்ம கிட்னி ப்ராப்ளம் இருந்தா கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். கிட்னி லிவர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க கூடாது ஸ்பைருலினா. இது ஏங்க சார் ஹார்ட் கேட்டகரியில் வச்சிருக்கீங்க? இப்போ ஒருத்தவங்களுக்கு பிளட் கம்மியா இருக்கு, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, அவங்களுக்கு பிரீத்திங் கம்மியாகும், ஆக்சிஜன் லெவல் குறையும். ஸோ மூச்சு விட பிரச்சனை இருக்கு, என்னன்னு செக் பண்ணி பார்த்தா ஹார்ட்டுக்கு போறக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட்டுக்கு அந்த பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பிளட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பைருலினாவோ விட்டமின் B12 கொடுக்கறதுக்கு நம்ம சஜஷன் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அதே பர்சனுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அங்க கொடுக்க கூடாது. அதாவது நான் சொல்றது யூரின் கெரட்டின் இருக்கு அப்படின்னா ஸ்பைருலினா கொடுக்க கூடாது. அதே நேரத்தில் விட்டமின் B12, ஃபோலிக் அயன், ஸோ அயன் கண்டென்ட் அவங்க உடம்புல அதிகமாக இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டர் இருக்கு, அதாவது தன்னுடல் தாக்க நோய்னு சொல்லுவாங்க, அந்த நோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இதை கொடுக்க கூடாது. ஸ்பைருலினா, விட்டமின் B12 சப்ளிங் ஸ்ப்ரே கொடுக்க கூடாது. ஸோ இந்த விஷயம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப யாருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க, ஸ்பைருலினால பொட்டாசியம் இருக்கு, ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸ்பைருலினால பொட்டாசியம் இருக்கு, சோடியம் இருக்கு, அயன் இருக்கு, omega-3, omega-6, omega-9, omega-12 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளவும் இருக்கிறதுனால இது கிட்னி ஃபங்க்ஷனை கண்டிப்பா பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ உடல் செயல்திறன ஒரு விஷயம் பாதிக்குது. ஏன்னா நம்ம நார்மலாகவே சொல்லுவோம், சில விஷயங்களுக்கு இதெல்லாம் எடுக்காதீங்க, இந்த உணவுகளை எடுக்காதீங்கன்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த உணவுகளை எடுக்காதீங்கன்னா அந்த உணவுனால சைடு எஃபெக்ட் வரும்னு அர்த்தமா? கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதிப்பை அது இன்னும் தூண்டி விடுன்னு அர்த்தம். அதே போலதான் இங்க சப்ளிமெண்ட்ஸ்னால சைடு எஃபெக்ட் கிடையாது, ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்பை அது என்ன பண்ணும், தூண்டி விடும். அதன் காரணமாக மட்டும்தான் நம்ம இங்க என்ன பண்றோம், இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுங்க, இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காதீங்கன்னு நம்ம சொல்றோம். அதே போல கிரில் ஆயில், சீ ஃபுட் அலர்ஜி இருக்கு அவங்களுக்கு, கடல் உணவுகளை சாப்பிடக்கூடியதுனால அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா கிரில் ஆயில் இருக்கக்கூடாது. ஏன்னா கிரில் ஆயில் அப்படிங்கிறது நன்னீரில் கடல்ல நன்னீர்ல வளரக்கூடிய ஒரு ஃபிஷ், கிரில் ஃபிஷ், அதுல இருந்து இருக்கக்கூடியதான் இந்த கிரில் ஆயில். ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்த வரைக்கும் 2 கேட்டகரியில நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று ஜாயிண்ட்ஸ், 2வது ஹார்ட் ஹெல்த். ஸோ இந்த 2 கேட்டகரி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இதன் மூலம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் எடுத்தது என்ன, எல்லாத்தையும் ஒரே நாளில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு எதை புரிஞ்சுக்கிட்டோம், எதை புரிஞ்சுக்கல, எதெல்லாம் எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாதுன்றது ஒரு ஓவரால் கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அதனால கேட்டகரி வைஸ் பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரேன், கத்துக்குங்க. ஸோ யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு கொடுங்க. நீங்களும் எக்ஸ்பர்ட்டா மாற முடியும். எப்போ அப்படின்னா நாலேஜை நீங்க எடுத்துக்கும் போது மட்டும்தான். ஸோ ஒரு நாலேஜை முழுசா எடுத்துட்டா மட்டும்தான் அதுக்கான நீங்க எக்ஸ்பர்ட்டா மாற முடியும். ஸோ அதுக்கு முழுசா எடுத்துக்கிறதுக்கு ட்ரைனிங்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரெகுலராக ட்ரைனிங் வாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது கண்டிப்பாக ஒரு சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்தந்த சப்ளிமெண்ட்ஸோட நாலேஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹெல்த்தை கேர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான், இன்க்ளூடிங் அக்ரி அண்ட் பியூட்டி. ஸோ அதனால ப்ராடக்ட் நாலேஜ் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பிசினஸை நம்ம சர்வே பண்ண முடியும்.
இந்த பிசினஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு போகணும், எல்லாரும் கொண்டு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துங்க. பிசினஸ் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய நாலேஜை நம்ம டீமுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் விஷ் யூ வெல்.